என்ன வெளியே போயிட்டு வந்தாலே ஸ்கின் எல்லாம் டயர்ட் ஆயிருதா, சன் டேன் பட்டு சன்பர்ன் ஆகிருதா, அங்கங்கே பிக்மெண்டேஷனாக பிளாக்னஸ் வந்துடுதா, அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் நம்ம மிருதுஞ்சை ஹெர்ப்ஸில் இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இது மிருதுஞ்சை ஹெர்ப்ஸ்லேருந்து ஸ்கின் கேர் பவுடர் வித் நலங்கு மாவு ஆல்சோ. இது வந்து போத் லேடிஸ் அண்ட் ஜென்ஸுக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 50 ஹெர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வந்து ஸ்கின் பிரைட்னிங் ஆகட்டும், ஸ்கின் க்ளோ ஆகட்டும், சன் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்காகட்டும், எக்ஸஸ் ஆயில் இருந்தால் ரிமூவ் பண்ணுறதுக்காகட்டும், ஆன்டி ஏஜிங் நம்ம பார்த்திங்கன்னா வயசாக ஒரு 35, 40க்கெல்லாம் போயிட்டு அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு நமக்கு ரிங்கிள்ஸ் எல்லாம் விழுக ஆரம்பிச்சிடும், ஸ்கின் எல்லாம் சேக் ஆகி அதெல்லாமே ஸ்டிஃபாக வைக்கிறதுக்கு இந்த பேக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன பண்ணலான்னா வெரி சிம்பிள். நம்மளோட பேக்லேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்துட்டு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கர்ட் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து சென்சிட்டிவாக ஸ்கின் இருக்குது அப்படின்னா பால் யூஸ் பண்ணலாம், மோர் தயிர் எது வேணாலுமே யூஸ் பண்ணலாம். கூட சன்டேன் இருந்து ரிமூவ் ஆகணும் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் இது ஏதாவதுல ஒரு 5 drops ஆஃப் லெமன் ஜூஸ் மட்டும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் இருக்கும். இவ்வளோதான், ஒரே ஒரு ஸ்பூன் ஃபேஸுக்கு போட்டிங்கன்னா இவ்வளோதான். இந்த குவான்டிட்டி எடுத்து நீங்கள் ஒரு ஜாரில் போட்டுட்டு, நான் வந்து எனக்கு ஆயிலி ஸ்கின்றதுனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ரோஸ் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு அந்த பவுடர் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் அந்த ரோஸ் வாட்டர் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ பேக்கெல்லாம் எதுவுமே போட்டிங்கன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணுறத விட கையில் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த மசாஜ் எனக்கு பத்தலை, இவ்வளோ ட்ரையாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த பேக் நீங்கள் போட்டு ஒரு 20 minutes ஃபேஸில் வச்சு கழுத்தில் வச்சு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு க்ளோ தெரியும். டிஃப்ரென்ஸ் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வச்சு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு எடுத்து நம்ம ஸ்கின்னில் போட்டுட்டு நல்லா சர்க்கிள் மூமெண்ட்டில் வந்துட்டு மசாஜ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம இதில் இருக்கிற ஹெர்ப்ஸில் இருக்கிற எல்லா பெனிஃபிட்டுமே ஸ்கின்னில் போய் இறங்கும். உங்களுக்கே தெரியும், இது ட்ரையாக வந்து கொஞ்சம் டைட் ஆகும். ஸோ இந்த ஸ்கின்னில் சேகாச்சு சொல்லியா அதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்கும், டைட்னஸ் கொடுக்கும், டைட் பண்ணி தரும் உங்களுக்கு. ஸோ இது என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன்னா நம்மள இன்ஸ்டா பேஜில் ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன், என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு அதை போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன பெனிஃபிட் ஒவ்வொன்றும் என்ன பெனிஃபிட் வருதுங்கிறது நீங்கள் உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், கண்டிப்பாக எல்லாமே போடணும். கண்ணில், மூக்கில், கழுத்தில். ஸோ ஃபேஸில் போட்டோம் அப்படின்னா கழுத்துலேயும் சேர்த்து போடணும். இல்லைன்னா ஃபேஸ் ஒரு கலர், கழுத்தில் ஒரு கலர் உங்களுக்கு வரும். அவ்வளோ, நீங்கள் எங்கே போட்டாலுமே நல்லா ஃபேஸில் ஸ்கின்லேயும் போட்டு அப்ளை பண்ணி விட்டு 20 minutes தாங்க, வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து இதுக்கு வெயிட் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் பட்டில் ஃபேஸில் போட்டு விட்டு உங்கள் ஒர்க் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். 20 minutes நீங்கள் வச்சுட்டு இருந்து வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃபீல் பண்ணுவீங்க, டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ நான் போட்டு ஒரு 20 minutes ஆகிடுச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். எனக்கு வந்து இந்த டைட்னஸ் தெரியுது. நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். டிஃப்ரென்ஸ் தெரியுதா முன்னாடி இருந்ததுக்கும் பின்னாடி இருந்ததுக்கும்? ஏன்னா முன்னாடி வந்து நான் வெளியில் போயிட்டு இருந்தேன், சன் டேன்லாம் பட்டு இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் அந்த பிளாக்னஸ்லாம் எடுத்து ஈவன் ஸ்கின் டோனாக நமக்கு இருக்குது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ்.